நாம் தினமும் இரையாற்றல் பற்றி இங்கே பேசுகிறோம், இரையாற்றல் பகிர்ந்துக்கிறோம். பொதுவாக இறை ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நான் இந்த இடத்துல ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதே நேரத்தில் நான் கண்ணு கெட்டாத தூரத்தில், அதாவது கருத்துக்கு காது கெட்டாத தூரத்தில் என்னால் இருக்க முடியும், தொடர்பில் இருக்கேன். அதான் உண்மை. ஏன்னா நம்ம உடம்பு பொதுவாக செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். கோடிக்கணக்கான செல்களோட ஆனது. ஒவ்வொன்றும் தனி இயல்பில் சித்திக்குது, செயல்படுது, தனக்கான உணவை தேடி எடுத்துக்கிறது, சரியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறது, வாங்கி அது தன்னுடைய அறிவோட செயல்படுது ஒவ்வொரு செல்களும். இது ஒட்டுமொத்த இந்த செல்களோட தேவையை தான் நம்ம நம்முடைய தேவையை வச்சுட்டு இருக்கோம். செல்களையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த இறை துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கு. அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னோட தொடர்பு தேவையா இருக்கு. நம்முடைய அறிவு தான், அதை படிப்பறிவும் அனுபவ அறிவும் தான் நம்முடைய இயல்புக்கு இருத்தலுக்கு எதிராக இருக்கு, நம்முடைய தேவைகளுக்கு எதிராக இருக்கு. நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நிறைய முயற்சி பண்றோம், தேடுறோம், பெற்றுக்கொண்டதாக நினைக்கிறோம். ஆனா சரியான புரிதலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் நம்ம இழந்துட்டு இருக்கோம்.